மிகப்பெரிய இழப்புக்கு பிறகு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்தியா தாக்கிர்மோன்னு சொல்லி பதட்டத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போன சிந்து நதி நீரை நிறுத்தினது. அதே மாதிரி ஆட்டாரி வாகா எல்லையை மூடினது. இப்படி ஏகப்பட்ட சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்திய பங்கு சந்தைகளும் கொஞ்சம் காசியஸா தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன பங்கு சந்தைகள் என்னைக்கும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 289 புள்ளிகள் ஏற்றத்தில் 24,328 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,218 க்ளோஸ் ஆயிருக்குங்க. அரௌண்ட் 1,006 புள்ளிகள் இன்றைக்கு ஏற்றத்தில் இருக்கு. திரும்பவும் சென்செக்ஸ் 80,000 மார்க்குக்கு மேலே இருக்கு. எஃபிஐக்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஏறதால 32,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் திரும்பவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட குவார்டர்லி ரிசல்ட்டும் இதுக்கு முக்கியமான காரணம். அந்த நிறுவனம் இன்றைக்கு 5.4% இந்தியன் மார்க்கெட்டில் ஏற்றத்தில் முடிவடைஞ்சிருக்கு. சன்ஃபார்மா 3%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2.5% ஏற்றத்தில் இருக்கு. பேங்கிங் ஃபைனான்சியல் ஸ்டாக்ல முக்கியமான நிறுவனமான ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அரௌண்ட் 5% இன்றைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஹெச்எல் டெக், அல்ட்ராடெக் சிமெண்ட், எட்டர்னல் லிமிடெட்லாம் அரௌண்ட் 1.5% வரைக்கும் டவுன்ல முடிவடைஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்திய மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கண்டினியூவா ஏறிட்டு இருந்த தங்கம் அரௌண்ட் $3,500 $3,298 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24 கேரட் தங்கம் 10,000 ரூபாய்ங்கிற மார்க்கை கிராஸ் பண்ணியிருந்தது. அரௌண்ட் 9,753 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகை தங்கம் அரௌண்ட் 9,290 ரூபாய்க்கும் போயிருந்தது. 8,940 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கம் 2011 வருஷம் $1,864 தாங்க இருந்துச்சு. இது 2023 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 2023ல $1,800 ஏற தொடங்கின தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி $3,500 விலைக்கு வந்துடுச்சு. இந்தியாவிலும் அதனுடைய வரலாற்று உச்சத்தை தொட்டுச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா, எல்லாருமே மார்க்கெட்ல தங்கம் விலை குறைஞ்சிரும் சொல்றாங்க இல்லையா? இயற்கையாவே பாருங்க, யாரெல்லாம் நகையா வாங்கி சேர்த்து வச்சிருக்காங்களோ, நகை தேவை இருக்குதோ அவங்க வாங்குவாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்டா யாரெல்லாம் வாங்கினாங்களோ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்க புக் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் புக்கிங்கினுடைய எதிரொலி மார்க்கெட்ல டவுன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இல்லையா? எல்லாரும் சொல்ற மாதிரி $3,500 $2,000 வந்துருமா, $1,500 வந்துருமாங்கிறது கணிக்க முடியாது. இருந்தாலும் நிச்சயமா குறிப்பிடத்தக்க அளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ நடக்குமானா அதை ரீசெண்டா முடிவு பண்ண போறது ட்ரம்போட ட்ரேட் வாரும் அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் தான். ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கலாம், பாலஸ்தீனம் இஸ்ரேல் இஷ்யூவா இருக்கலாம், இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவா இருக்கலாம். இதெல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய. தங்கம் விலை ஏறிச்சுன்னா சாமானிய மக்கள் வாங்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. சாமானிய மக்களோட தேவைகளுக்குன்னா வாங்கிக்கலாம். தங்கம் வெளியேறுதுங்கிற பயத்தில் வாங்குறதா இருந்தா அது நிச்சயமா ஒரு வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாயிடும். அதே மாதிரி தான் உணர்ச்சி வேகத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே தப்பாயிடக்கூடாது. இந்தியா பாகிஸ்தான் விஷயத்திலும் சரி, இப்போ இந்த ரீசனான நாட்களில், சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம இழப்புக்கு நிச்சயமா பாகிஸ்தான் பதில் சொல்லி ஆகணும். ஆனால் அது ஒட்டுமொத்தமான பாகிஸ்தான் மக்களையும் இந்திய மக்களையும் பாதிக்கிறது மாதிரி இருந்துடக்கூடாது. இழப்புகளை சந்திச்ச மக்களுக்கு நிச்சயமா அருமருந்து தேவைதான். தீவிரவாதம் வேற இருக்கப்படும்ங்கிறதுலையும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் பசி பட்னியா நொடிஞ்சு போயிருக்கூடிய மக்களை இன்னும் நொடிய வச்சிடக்கூடாது. இந்திய அரசாங்கம் சீர்தூக்கி பார்த்து தான் முடிவெடுக்கணும்னு நாம நம்புவோம்.